நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜோதி, பெருங்குளத்தூர்லேருந்து வரேன். என் சகோதரன் வந்து காலேஜில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து பிஹெச்டி வந்து கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. இவனுக்கு பிஹெச்டியும் இல்லை, பிஎட்டும் இல்லை. அதனால் ரொம்ப என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு 2 பெண் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப கவலையோடு இருந்தோம். இங்கே வரும்போது தான் நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்துட்டு போவேன், வேலை கிடைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்புறம் ப்ரேயர் வாரியர்ஸ் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபம்லாம் பண்ணுவாங்க. அவன் வந்து ரெகுலர் காலேஜில் வந்து பிஹெச்டி படிக்கிறதுக்காக சேர்ந்து ஒரு 3 இயர்ஸ்லேயே வந்து கரெக்டாக முடிச்சுட்டான். பிஹெச்டி முடிச்சுட்டு அந்த டாக்டரேட் கிடச்சிருச்சுன்னு சொன்ன உடனேயே ஒரு 10 டேஸ்லேயே அவனுக்கு அதே காலேஜ்லேயே ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் கான்வொகேஷனே கொடுத்தாங்க. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். என் பேர் அருள் இமானுவேல். பெங்களூர் பட்டணத்துலேருந்து வரோம். நாங்கள் பெங்களூரில் 38 வருஷம் 39 வருஷமாக வாயிரோம். சென்னை தான் பூர்வீகம். அங்கே போயிட்டு தொடப்ப வியாபாரம் தான் பண்ணுறேன். தொடப்ப வியாபாரம் பண்ணும்போது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் எல்லாருமே அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வியாபாரம் பண்ணாங்க. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நான் அந்த தொழிலை சொந்தமாக செய்யணும் ஆண்டவரே அப்படின்ட்டு 2018 அன்பரின் பாதத்தில் ஒரு நாளுக்கு வர ஒரு வாரம் வியாபாரம் இல்லைன்னா ஐயோ போக முடியாதுன்னு சொந்து போகும்போது என் மனைவி இல்லை, நீ அங்கே போயிட்டு வா அப்படின்வாங்க. தொடர்ந்து வந்திருந்தேன். ஐயா கொடுக்குற ஒவ்வொரு மங்கள வார்த்தையை வாங்கிட்டு போயிட்டே இருந்தேன். ஆனால் போன வருஷம் ஆகஸ்ட் 15 வியாபாரிங்க கூடிகளை வந்து சேர்ந்தேன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கணும்னு ஐயா வார்த்தையை கொடுத்து ஜெபம் பண்ணி அமைச்சார். இந்த வருட தொடக்கத்தில் நாங்கள் 50 பேர் வியாபாரம் பண்ணி இந்த இடத்துல நான் ஒருத்தன் தான் பண்ணுறேன், சொந்தமாக பண்ணுறேன். பெங்களூருக்கு போகும்போது ஒரு தெரு விட்டு ஒரு தெரு வந்தால் எனக்கு வழி தெரியாது. ஆனால் இன்றைக்கு நாளில் அசாமு, கர்நாடகாவில் எந்த எல்லையில் இருந்தாலும், பொள்ளாச்சியில் எந்த இடத்துல தொடப்ப வியாபாரிங்க பெரிய வியாபாரி இருந்தாலும் என்ன தெரியாதவங்க யாரும் இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கிறார். எதற்குன்னா 2018 வரேன். வந்த உடனே அற்புதம் நடக்கின்றதில்ல, பொறுமையோடு வந்தேன். அதை வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு வந்தேன். இன்னைக்கு சாட்சி ஆண்டவர் என்னை நிற்க வைத்தார். ஆண்டவர் ஐயா மூலியமாக வார்த்தையை கொடுத்து என்னை ஆசீர்வதித்த தேவனுக்கு உடனே நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குறிப்பாக இந்த உயிர்ப்பின் பண்டிகை நாளன்று உங்கள் யாவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி இந்த உயிர்ப்பின் பெருநாளிலே உலகமே இந்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களை நேரடியாக டிவி நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வீட்டிலையும் உங்கள் குடும்பத்தார் யாவருக்கும் நீங்கள் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி இந்த ஈஸ்டர் பெருநாளிலே கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? ஒரு அருமையான மங்கள வார்த்தை எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன் உண்மைதான், ஆனாலும் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறாதவர், ஆனால் காரியங்களை மாற்றுகிறவர். உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், உன்னுடைய அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இருளை வெளிச்சமாக மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் அவர் மாறாதவர். சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உயிர்ப்பின் பண்டிகை நாளில் அதற்கான முழுமையான ஆசீர்வாதம் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறார். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா நான் உன் கூட சதா காலங்களிலும் வாழ்கிறேன் என்று அர்த்தம். இந்த ஈஸ்டர் பண்டிகை அன்னைக்கு ஆண்டவரே, என் இருதயத்தில் நீங்கள் வந்து வாழ்கிறத விட எனக்கு பெரிய சந்தோஷம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? நீ சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே
உனக்குள் இருக்கிற இருளின் ஆதிக்கம் வெளியேறுகிறது. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் வாழ்கிற தெய்வம், மரித்த தெய்வம் அல்ல, வாழ்கிற தெய்வம். இப்பொழுது உன் இருதயமாகிய சிங்காசனத்தில் வந்து அவர் உட்கார்றார். இதுதான் ஈஸ்டர் பண்டிகையின் பெரிய கிஃப்ட். நீ நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்போ அவன் இருதயத்தில் வந்து உட்கார்ந்துட்டார். நிறைய பேருக்குள்ள ஒரு புது தெம்பு வந்துட்டு. ஏன் தெரியுமா? அவர் உள்ள வர்றேன்னு சொன்ன உடனே உள்ள இருந்த இருள் வெளியேறினது, உள்ள இருந்த பிசாசு வெளியேறினது, உள்ளுக்குள்ள இருந்த அந்த அடிக்ஷன் ஸ்பிரிட் வெளியேறிவிட்டது, உள்ளுக்குள்ளால இருந்து உன்னை அழித்து கொண்டிருந்த டிப்ரெஷன் ஆவிகள் எல்லாம் வெளியேறிச்சு. உன்னை மரணத்திற்கு நேராக நடத்துவதற்காக உனக்குள்ள பதுங்கி இருந்த எல்லா ஆவிகளும் வெளியேறிட்டு. ஏன்னா சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உயிரோட உன் இருதயத்தில் வந்து உட்கார்ந்துட்டார். அவர் வந்த உடனே மாற்றங்கள் வருகிறதை பார்க்கிறேன். நிறைய பிள்ளைகளுடைய சிந்தனையில் மாற்றங்கள் வருகிறது. அசுத்தமான சிந்தனை நீங்கி ஒரு பரிசுத்த சிந்தனை இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில், உங்கள் பிரெயினில், உங்கள் மைண்டில், உங்கள் ஹார்ட்டில் அப்படியே உதிக்கிறத பார்க்குறேன். நிறைய பேர் யோசிக்கிறீங்க, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்கிட்ட வந்துட்டார், இனி நான் பிழைச்சிக்குவேன், இனி நான் வாழ்ந்துருவேன், இனி என் காலத்தை ஓட்டிடுவேன், எனக்கு நல்ல வழி பிறந்துருச்சு, நான் நல்லாயிருவேன், என் ஆண்டவர் எனக்குள்ளே வந்துட்டார். ஏன்னா ஆண்டவர் நமக்குள்ளே வந்துட்டார்னா அவர் உங்களுக்குள்ளால இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணுவார். அப்படின்னு உங்களுக்குள்ளே இருந்து உங்களை இயக்குவார், உங்களை நடத்துவார். நிறைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு இனம் புரியாத சமாதானம் இப்பொழுது வந்திருக்கிறதை பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு சீடர்களை போய் சந்திக்க போகிறார். அவங்க வீடெல்லாம், அவங்க இருந்த வீட்டு அறை எல்லாம் மூடி இருக்கு. அந்த வீட்டு அறைக்குள்ளே இயேசு போய் நின்றுட்டு உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன முதல் வார்த்தை, அந்த சீடர்களை சந்திக்க போய் அவர்களை பார்த்து முதல்ல சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற என் ஆண்டவர் உன் இருதயத்தில் வந்து சொல்கிறாரு, உனக்கு சமாதானம்ப்பா. உன் வீட்டில் சமாதானம், உன் அலங்கத்திற்குள்ள சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள நீ சுகம், நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு ஒரு சமாதானம். கடந்த நாட்களில் வேலை செய்கிற இடத்துல உனக்கு சமாதானமே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை, எல்லாம் மாறப்போகுது. வியாபாரம் பண்ணுற இடத்துல சமாதானமே இல்லை, நிறைய பிரச்சனை. ஊழியம் செய்கிற இடத்துல சமாதானமே இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாத்தையும் மாற்றும்படிக்கு என் ஆண்டவர் சமாதான குலைச்சுள்ள இடத்தை சமாதானமாய் மாற்ற விரும்புகிறேன். அன்னைக்கு இயேசு சீடர்களோடு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார் கலிலேயா கடலில். பெருங்காற்று புயல் அடிக்குது. ஆமாம், தண்ணி எல்லாம், அந்த கடலில் உள்ள தண்ணி, கலிலேயா கடலில் உள்ள தண்ணி எல்லாம் படகுக்குள்ளால் வருது. அப்பொழுது நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சீடர்கள் கத்துறாங்க. அப்பொழுது என் இயேசு எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டி, இறையாதே அமைதலாய், ஒரே வார்த்தை தான் சொன்னார், காற்றும் கடலும் அப்படியே அமைதலாயிற்று. இன்றைக்கு உன் இருதயமாகிய சிங்காசனத்தில் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் வந்து உட்கார்ந்துட்டு சொல்கிறாரு, இறையாதே அமைதலாயிரும். உங்கள் வீட்டுக்குள்ளால் இருக்கிற பேரிரைச்சல்கள் மாறுகிறது, பெரிய அமைதி, நிம்மதி உண்டாடுங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் கத்திட்டு கிடந்தாங்களோ, பையன் குடிச்சிட்டு வந்து கத்துனானா, புருஷன் குடிச்சிட்டு வந்து கத்துனாரா, மாற்றங்கள், உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேர் மேலும் இறங்குகிறது. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ளுக்குள்ளே போய் அத்தனை பேருக்குள்ளால் ஒரு பெரிய மனமாற்றத்தை கொண்டு வருகிறது. பெற்றோர்கள் நீங்கள் சொன்ன, ஆண்டவரே என் முழு குடும்பமும் உங்களுக்குள்ளே இருக்கணும்ப்பா, உங்களுக்குள்ளே வாழணும்ப்பா, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானது செய்யணும்ப்பா, என் பிள்ளைங்க எல்லாம் உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை ருசிக்கணும் ஆண்டவரே, அவருடைய சரீரத்தில் செத்துப்போன விசுவாசம் உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே சொல்லுங்கள். இன்றைக்கி உன்னுடைய செத்துப்போன விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுகிற நாள். சகையனுடைய வீட்டுக்கு போனார், மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்டது, நல்லவனாக மாறணும். இந்த உயிர்ப்பின் பண்டிகையில் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நீ மனம் மாறி இயேசுவுக்கு அடிமையாக வாழ்கிறது, இயேசுவுக்கு செல்ல பிள்ளையாக இருப்பது,
இயேசுவுக்கு பிரியமான செய்கிறது. இதுதான் அந்த உயிர்ப்பின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டில் சமாதானம்ப்பா, உன் குடும்பத்தில் நிம்மதிப்பா. ஆண்டவர் அந்த சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, உயிர்த்த இயேசு பின்மாற்றத்தில் போன அந்த எம்மாவு சீடர்களை சந்திக்க போனார். இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பின்மாற்றத்தில் இருக்கிற உன் புருஷனோ பிள்ளையோ மருமகனோ மருமகளோ மனைவி யாராக இருந்தாலும் சரி, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளை அவங்க எங்கே நடந்து போயிட்டு இருக்கிறாங்களோ, எங்கே காரில் போகிறாங்களோ அவங்களோட ஆண்டவர் இணைஞ்சிட்டார். அன்னைக்கு பின்மாற்றத்தின் நிமித்தம் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு அவங்க ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது இயேசு அவர்களோடு இணைந்து பேச்சு கொடுத்தார். இன்னைக்கு பின்மாற்றத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளோடு ஆண்டவர் இப்போ பேச்சு கொடுக்குறார். அவர்களோட பேசிகிட்டே போகிறார். பேசி போகும்போது என்ன செய்தார் தெரியுமா? வேத வசனங்களை அவர்களுக்கு விளக்கி சொன்னார். அப்பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எறிந்ததான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எந்த வசனங்களை எல்லாம் உன் பிள்ளைங்க திரிச்சு பேசி ஆண்டவருக்கு எதிராக பேசினாங்களோ, எந்தெந்த வசனங்களை உன் புருஷன் திரிச்சு ஆண்டவருக்கு எதிராக பேசினாரோ, அதே வசனங்களை இப்போ ஆண்டவர் அவங்க கூட இணைஞ்சி அந்த வேத வசனங்களை அவங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறார். இன்னைக்கு நடக்குது, இப்போ நடக்குது. அது நிமித்தம் அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். பின்மாற்றத்தில் போன பிள்ளைங்க அவங்க வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அவங்க இருதயத்தை ஆண்டவர் கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறார். அது நிமித்தம் என்ன நடந்துச்சு தெரியுமா? எம்மாவு என்கிற அவங்க ஊருக்கு பின்மாற்றத்தில் போனவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு போனார்களாம். மறுபடியும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய போனாங்க. இன்றைக்கி அதே ஆண்டவர் பின்மாற்றத்தில் இருக்கிற உங்களை வெளியே கொண்டு வந்து இனி ஆண்டவருக்காக எதையாவது செய்கிற ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கலாம், ஆண்டவரே என் பிள்ளைக்கு சொத்தோ பணமோ எது இருக்கோ இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, என் பிள்ளை ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் பிள்ளை இந்த பின்மாற்றத்தில் திரும்பி வரணும், என் பிள்ளை இந்த கஞ்சாவு பழக்கத்திலேருந்து திரும்பி வரணும், என் பிள்ளை இந்த குடிப்பழக்கத்திலேருந்து வரணும், என் புருஷன் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வரணும், என் பிள்ளை இந்த அடிமைப்பட்டிருக்கிற இந்த ஸ்திரீ இடத்திலிருந்து விடுதலையாகி வரணும், என் பிள்ளை அடிமைப்பட்டிருக்கிற இந்த தேவையில்லாத மனுஷனிடத்திலிருந்து விடுதலையாகி வரணும் என்றெல்லாம் சொல்லி விடிவு காலத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இருதயத்துக்குள்ளே வந்து பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க பிள்ளைகள் எல்லாரையும் அவருக்குள்ளால் கொண்டு வந்து இனி கனி கொடுக்க வைப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு உயிர்த்தெழுந்த உடனடியாக முதல் தரிசனம் மகதலேனா மரியாளுக்கு தான் கொடுத்தார். ஏன் தெரியுமா? இயேசுடைய சடலம் வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறைக்கு அதிகாலையில் வந்து அப்படியே சரீரம் அங்கே காணலன்னு ஒன்று படப்படத்து போயிட்டா. சீடலத்தில் ஓடி போய் சொல்கிறா, நம்ம இயேசுடைய சரீரத்தை வைத்த இடத்துல இல்லை, யாரோ அந்த சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க உடனே வந்தாங்க, பார்த்துட்டு உடனே திரும்பி போயிட்டாங்க. இயேசுடைய சரீரம் இல்லை, உடனே போயிட்டாங்க. ஆனால் அவள் அந்த இடத்த விட்டு நகர்றதா இல்லை. என் இயேசுவை பார்க்காம நான் போகமாட்டேன். யோசேப்பினுடைய தோட்டத்தை சுற்றி வர்றா. அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட அந்த தோட்டத்தை சுற்றி வர்றா. அவருடைய ஆர்வம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வம். சிலுவையிலிருந்து இறக்கி அவரை அடக்கம் பண்ணும் பொழுது கடைசி வரைக்கும் அவர் அந்த கல்லறைக்குள்ளே வைக்கிறது வரைக்கும் பக்கத்திலே இருந்து பார்த்தா. பாருங்கள், ஒரு 3 நாள் கூட அவரை பார்க்காம அவளால் இருக்க முடியலை. ஞாயிற்றுக்கிழமை காலையில், வெள்ளிக்கிழமை இயேசுவை அடக்கம் பண்ணுகிறார்கள்னு வச்சுங்க, வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே ஓடி வர்றா. பரிமள தைலம் வாசனை திரவியங்களை எடுத்துட்டு ஆண்டோடைய சரீரத்தில் பூசுறதுக்காக வேண்டி வர்றா. வரும் பொழுது இயேசுடைய சரீரம் அங்கே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் படத்துட்டு இருக்கிறான். அப்போது ஒரு மனுஷன் அங்கே வந்து நிற்கிறான். அவள் கேட்குறா, அவரை தோட்டக்காரன்னு நினச்சிட்டு, இயேசுநாதர் இங்கே தான் நாங்கள் அடக்கம் பண்ண 2 நாளைக்கு முன்னாடி, இன்றைக்கி அவரை காணோம், அவருடைய சரீரத்தை அங்கே வச்ச இடத்துல காணோம். ஒருவேளை நீங்கள் அவரை எடுத்து கொண்டு போயிருந்தால் உங்களுக்கு சிரமமே கொடுக்க மாட்டேன், எங்கே வச்சேன்னு சொல்லுங்கள்,
நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன். எவ்வளவு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம். இயேசு உயர்த்த அன்றைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போய் நின்றுட்டு அவள் கேட்குறா, அப்படியே சரீரத்தை எங்கே கொண்டு வச்சுருந்தாலும் சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன். என் இயேசு எனக்கு வேணும், நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன். அவள் கெஞ்சிரா. அப்பொழுது தான் இயேசு அவளுடைய கண்களை திறக்கிறார். அப்போ தான் அவளுக்கு தெரிகிறது. மரியாளேன்னு கூப்பிட்றாரு. அவர் ரபி அப்படின்னு கூப்பிட்றார். அப்படின்னா நல்ல போதுகிறேன்னு அர்த்தம். அப்போ அவர் சொன்னார், நான் உயிர் தெழுந்தாச்சு, என் சீடரிடத்தில் போய் சொல்லு. எவ்வளோ பெரிய சந்தோஷம். எப்போவுமே என் ஆண்டவரை நான் பார்க்காம போக மாட்டேன்னு அடம் பிடிச்சு பாருங்க. தேவ பிரசன்னத்தை உணராமல் நான் எழும்ப மாட்டேன்னு அடம் பிடிங்கிறேன். அந்த இடத்துல இயேசு வருவார். அவளை தான் ஃபஸ்ட்டு தரிசனம் கொடுத்தார். ஏன்னா அவள் அங்கே நின்று இயேசுவை பார்க்காம போகமாட்டேன்னு அங்கேயே சுற்றி சுற்றி நிற்கிறாள். அவருடைய சீடர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், போனார்கள். பேதுரு வந்தான், பார்த்தான், போயிட்டான். யோவான் வந்தார், பார்த்தார், போயிட்டார். யாக்கூப் வந்தார், பார்த்தார், போயிட்டார். எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் இவ போகலை. ஏன் தெரியுமா? நன்றி உணர்வு, நன்றி கடன். அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகள் ஆண்டவர் துரத்தி இருந்தார். அதுக்கு முன்னால் அந்த 7 பிசாசுகள் அவருடைய சரீரத்தில் இருந்து அவருடைய வாழ்க்கையை அழித்து இருளின் பள்ளத்தாக்கில் கிடந்தா இயேசுவை சந்தித்தார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய அன்பு அவளை தொட்டது. அவளுக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தது. 7 பிசாசுகள் விட்டு அகன்ற மகதலேனா மரியாள் என்று பைபிளில் எழுதப்படக்கூடிய அளவுக்கு அவளுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நன்றி கடன். சிலுவையின் அடிவாரத்தில் நின்றதில் ஒரு சிலரில் அவளும் ஒருத்தி. கடைசி வரைக்கும் சரீரத்தை வைக்கிறது வரைக்கும் அங்கே நின்னதில் அவளும் ஒருத்தி. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் போய் நின்ன முதல் பெண்மணி அவள் தான். ஏன்னா நன்றி கடன். இன்னைக்கு இந்த உயிர் தெழுந்த திருநாளிலே ஆண்டவர் எவ்வளவு நன்மை உங்களுக்கு செய்திருக்கிறார். அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்குறீங்களா? ஆண்டவருக்கு நன்றி கடனா நீங்கள் என்ன செய்தீங்க? இவள் ஆண்டவருக்கு நன்றி கடனா அவளுக்கு விடுதலை கிடைச்ச நாளிலிருந்து கடைசி வரைக்கும் அவருடைய ஊழியத்தின் பின்னணியிலே மகதலேனா மரியாள் இருந்தாள் என்று லூக்கா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நன்றி கடன். அவளுக்கு தான் இயேசு தரிசனமானார். முதல்ல உயிர் தெழுந்ததற்கு பிறகு முதல் தரிசனம் அவளுக்கு தான் கிடைச்சது. ஏன்னா இயேசுவை நான் பார்த்தே ஆகணும். இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு தேவ தரிசனம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனால் அங்கேயே சுற்றி சுற்றி வர்றீங்களா? பார்த்தா தான் தேவ தரிசனத்தை பார்த்தா தான் முட்டியை விட்டு எழும்புவேன், ஜெபத்தை விட்டு எழும்புவேன் இருக்கிறீங்களா? வந்துட்டு போனவங்களுக்கு தேவ தரிசனம் கிடைக்கலங்க. அங்கேயே சுற்றி சுற்றி நிற்கிற அதே இடத்துல ஆண்டவரை பார்க்காம போகவே மாட்டேன். சுற்றி சுற்றி நின்னா ஆண்டவரை பார்க்காம நான் இந்த ஜெபத்தை முடிக்க மாட்டேன்னு நின்று பாருங்கள். ஆண்டவரை பார்க்காம தேவ தரிசனத்தை பார்க்காம நான் இன்னைக்கு ஜெபம் முடிப்பதில்லைன்னு சொல்லி பாருங்கள். அவர் தென்படுவார். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் அவரை தேடுங்கள், அவர் உங்களுக்கு தென்படுவார். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் உங்களுக்கு தென்படுவார். நீ தேடினா அவர் தென்பட மாட்டார்னு பைபிளில் இல்லைங்க. அவர் தென்படுவார். யாரெல்லாம் அவரை உண்மையாகவே நான் இன்னைக்கு தேவ தரிசனத்தை பார்க்கணும், தேவ பிரசனத்தை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணுன்னு நின்னீங்கன்னா அந்த ஆவிக்குரிய முயற்சி, அந்த ஆவிக்குரிய தாகம், எதிலையோ தாகமாக இருக்கிற அந்த ஆவிக்குரிய தாகம், மகதலேனா மரியாள் இடத்துல இருந்த ஆவிக்குரிய தாகம் உன்னிடத்தில் இருக்கிறதா? இல்லைன்னா அந்த தாகத்திற்கு ஒன்று ஒப்புக்கொடு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் அவளை பார்த்து என்ன தெரியுமா கேட்டார்? அவள் அழுதுகிட்டே நின்னதை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அதான் பைபிளில் எழுதியிருக்கு. ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடிட்டுருக்கிற? அவருக்கு நல்லா தெரியும் இயேசுநாதர் தான் தேடுறாங்க. அப்போ தான் அவள் இது தோட்டக்காரன்னு நினச்சிட்டு ஆண்டவரத்தில் சொல்கிறா, நீர் அவரை எடுத்து கொண்டு போயிருந்தால் எங்கே வச்சிங்கன்னு சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கொள்கிறேன். இன்னைக்கு இந்த உயிர்ப்பின் பண்டிகை நாளில் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், எனக்கு அவர் வேணும். எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க? அவர் வந்துட்டாருன்னா உங்கள் லைஃபே மாறிடுங்க. அவர் வந்துட்டாருன்னா உன் தரித்திரமே மாறிடும்.
அவர் வந்துட்டார்னா அவர் பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தவர். அவர் வந்துட்டார்னா உன் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும். காணா ஒரு கல்யாணத்தை சிறப்பித்து வச்ச ஆண்டவர் உன் வீட்டு கல்யாணத்தை அவர் நின்று நடத்துவார். அவர் வந்துட்டாருன்னா அடைக்கப்பட்ட கற்பத்தை ஆண்டவர் திறப்பார். அவர் வந்துட்டார்னா உனக்கு சொந்த வீட்டில் உன்னை உட்கார வைப்பார். உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஆவியின் வரங்களினால் நிரப்புவார். ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புவார். எனவே இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, என் இருதயத்தில் வந்து நிரந்தரமாய் தங்கியிருங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் செத்துப்போன ஆசீர்வாதங்களை உயிர் பெற வைப்பீராக. மூடப்பட்ட இவருடைய தொழில் ஸ்தாபனங்கள் திறக்கப்படட்டும். மூடி கிடக்கிற வியாபார ஸ்தலங்கள், மூடி கிடக்கிற ஊழிய ஸ்தலங்கள், மூடி கிடக்கிற இவருடைய வருமானத்தின் வாசல்கள் எல்லாவற்றையும் திறப்பீராக. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரேன். அன்றைக்கு மகதலேனா மரியாள் வந்து பார்க்கும் பொழுது திறந்த கல்லறை அவள் கண்டாள். மூடியிருந்த கல் விலக்கப்பட்டிருந்தது. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு மூடியிருக்கிற கற்களை அப்புறப்படுத்தி ஏதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாய் வைக்கிறேன். அதை ஒருவனும் மூட முடியாது என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே அமர்ந்து இனி காலாகாலமும் நீர் அவர்களை இயக்கும், அவர்களை நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். நீர் அவர்கள் இருதயத்தில் எழுந்தருளி வருகிற இந்த நேரத்திலே சிந்தனையிலே தெளிவு உண்டாகட்டும், யோசனைகள் புதிதாகட்டும், பாவ உணர்வடையட்டும். பாவத்திலிருந்து என் பிள்ளைகள் கதறி தேவ சமூகத்தில் அழுது மன்னிப்பு கேட்கட்டும். ரட்சிப்பின் ஆடையை கர்த்தர் இவர்கள் மேலே போர்த்துவீராக. என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. வேலை வாசல்கள் திறக்கப்படுவதாக. திருமண வாசல்கள் திறக்கப்படுவதாக. கற்பத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. வருமான வாசல்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தாவே, என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் உண்டாவதாக. சமாதானத்தை நதியைப் போல பாய பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இவர்கள் இழந்து போன சமாதானம், நிம்மதி, நிறைவு என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எல்லா வியாதிகளிலிருந்து நம்முடைய தழும்புகளினாலே என் பிள்ளைகள் சுகமாகட்டும். தடைகளை உடைச்சி அற்புதங்களை செய்யும். சொந்த வீடு வாசலை பிள்ளைகளுக்கு கட்டுத்தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godslove
godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.